Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. நீங்கள் எத்தனையோ கதாநாயகர்களோட படம் பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது எது மேக்கிங்கில்? தசாவதாரம். கமல் சார் இல்லைன்னா அது பண்ணியிருக்க முடியாது. நம்பர் ஒன். அவர் கேட்டால் நீங்கள் இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாதுன்னு. அவர் சொல்கிறது வந்து அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அந்த படத்தில். அந்த படம் நடுவுலேயே 2-3 வாட்டி வந்து வேணாம் இந்த படம் கோச்சிக்கிட்டாரு அவர் ப்ரொடியூசரு. என்ன நீங்கள் ஏன்னா நான் 15 கோடிக்கு ஆரம்பிச்சது சார், அது அப்படியே 45 கோடிக்கு போச்சு. 15ன்றது அப்படியே 3 டைம்ஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க. எல்லாம் ஒவ்வொரு கேரக்டருமே சேலஞ்சிங் தான். ஐயோ அது சேலஞ்சிங் இல்லாமல் சுமாராக இருந்ததுன்னா இவர் கமல் சார் அது உள்ள பூந்து அது இன்னும் எவ்வளோ கிரிட்டிக்கலாக எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணலான்னு சொல்லி அவரே இது பண்ணுவார். அது அந்த தொங்கிட்டு வர மாதிரி இல்லை அந்த சாங்கு. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு வந்து இவர் அந்த இதோட சேர்த்து கட்டிடுவோம். அந்த பெரிய இது செய்ய வச்சதே அதுதான். அதில் செஞ்சால் அதில் பாதி வரைக்கும் அது காலில் இருந்து அந்த மாறு வரைக்கும் அந்த மாறுக்கிட்ட ஒரு கையை வச்சு இப்படி சாமியை பார்த்துட்டு இருக்க மாதிரி இவரை கட்டிட்டு அப்படிதான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். ஐயா வெறுமை படுத்துட்டு எத்தனை ஷாட்டில் தான் அப்படி வர்றது நல்லா இருக்காது, வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் எய்ட் ஷூட்டிங்கில் யோசிச்சு அவருக்கு மூலெல்லாம் வேறு மாதிரி தானே. அவர் வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஒருத்தர் மேலே ஏறி அந்த உரி அடிப்பாங்களே அந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னார். ஏன்னா அது வந்து ஏதோ யூஸ் பண்ணலான்னு அதை செய்ய சொல்லலான்னும் போது அதை செஞ்சு அதை உரிக்கு பதில் நான் வந்துடுறாங்க அப்படின்னாரு. எப்படி சார் இதில் என்ன பறக்க விடுங்க, ஏன்னா அங்கே ஈகிள் ஒரு பறக்கும், நானும் பறந்து வர மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் தோணி என்னை வந்து தொங்க விட்டுருங்க, எனக்கு தனியாக ஒரு இந்த தேர் மாதிரி ஒன்று செய்யுங்க, அந்த தேரில் வந்து என்னை இது பண்ணுற மாதிரி அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு ராடு ஒன்று போட்டு அந்த ராடு மேலே இது ஒரு ராடு வச்சு இந்த ராடு ஃப்ரண்ட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு வர மாதிரி அப்படி அந்த அதுக்கு மேலே ஈகிள் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி அவர் தொங்க விடுறதுக்கு அந்த சதைக்குள்ள அந்த இதெல்லாம் விட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி என்னை காமிச்சிருங்க அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டமாச்சு சார், தொங்கிக்கிட்டே என்ன அதில் வர பாடணும் அவர். ஆனால் அப்புறம் படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு கேரக்டர் வந்து மேக்கப் இல்லாத கேரக்டர், பிராஸ்தட்டிக் மேக்கப் இல்லாத கேரக்டர், அதுவும் கோவிந்து தான். அதுலேயும் இந்த பிரச்சனை வச்சார். கோவிந்து கேரக்டர் எல்லாரோடையும் வரும். பாட்டி கேரக்டர்னா அது சாதாரண பாட்டியாக இருந்தால் நிறைய மேக்கப் பிராஸ்தட்டிக் மேக்கப் போட போகணும். பிராஸ்தட்டிக் மேக்கப் இல்லாமல் நாங்கள் சிஜியில் வேற அதை குறைக்கணும், குள்ள பாட்டி கொள்ளமாக்கணும். ஆமாம், அதே மாதிரி அந்த முஸ்லீம் கேரக்டர் வந்து உயரமாக்கணும். ஐயோ ஒவ்வொரு கேரக்டர் ஒரு ஷெட்யூல் சார், ஒவ்வொரு சீனும் ஒரு ஷெட்யூல். ஏன்னா ஒரே சீனில் 5-6 கேரக்டர் வரும். அதனால் ஒரு சீனுக்கு பெரிய பெரிய பஞ்சாக சீனுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 15 சீன் தான் இருக்கும். ஆனால் எல்லா கேரக்டரும் உள்ளே வந்து போவோம், பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு செட்டப்பு அப்போ தான் நினச்சேன், ஐயோ சங்கரை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறோமோ. ஏன்னா நான் அவ்வளோ பட்ஜெட்லாம் பண்ணதில்லை, 15 crores அப்போ பண்ணதில்லை சார். ஃபஸ்ட் டைம் 15 crores அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே கதை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சார் இது டபுள் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா எடுங்க அப்படின்னாரு. அப்புறமா கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறமா அந்த சிஜிக்கெல்லாம் வந்து நாங்கள் ஃபாரின் போய் கொடுக்கணும், பேங்காக்கு போனோம், தாய்லாண்டு பேங்காக் தான் போனோம், வேற ஒன்றும் இது இல்லை. ஆனால் அப்போ அவர்கிட்ட சார் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னா அப்புறமா எங்கேயோ 45 நின்றுது. அப்புறம் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிலாம் சேர்த்து 48 வச்சு. ஆனால் அவர் அப்போ ஃபஸ்ட்டு ரன்லேயே 68 தமிழ்நாடே கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆமாம், பெரிய ஹிட்டு அந்த காலத்தில் வந்து இப்போ அது பெரிய ஹிட்டு, அந்த அமௌண்ட்டும் பெரிய ஹிட்டு. வணக்கம். ஹாய். எனக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். பழைய படம் ஊஞ்சல் சீனுக்கு இன்னி வரைக்கும் ஒரு ஹைலைட்டான எல்லாமே அது எப்படி கிளிக் ஆச்சு, அது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒன் ஆஃப் த ஐகானிக் பாத்தீங்கன்னா எவர்கிரீன் தமிழ் சினிமா
நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சீன் இந்த ஊஞ்சல் scene. அது வந்து உங்களுடைய ரஜினி சாரோடைய இது. நான் ரஜினி சார் விஜய் சாரோட மிகப்பெரிய ரசிகர். செகண்ட் வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். இப்போ எனக்கு வந்து விஜய் சார் ரஜினி சார் வந்து என் பண்றதுல வந்து விஜய் சார் மிகப்பெரிய இப்போ வந்து விஜய் சார். இப்போ விஜய் சார் கூட நீங்க ஏன் வந்து படம் பண்ணல? எப்பவுமே வந்து சினிமாவில் வந்து அது வெற்றி தான் முதல்ல. மின்சாரக்கண்ணா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தால் அப்போவே மீறிட்டேன்னு மறுபடியும் கூப்பிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக போச்சு. அது இல்லாமையும் எனக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் நிறைய வெற்றிகள் கொடுத்ததுனால தான் என்னை முதல்ல கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு மின்சாரக்கண்ணாவுக்கே. அதனால் அதுக்கப்புறம் கூட ஒரு படம் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணது, எஸ்ஏசி சார் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் கடைசியில் என் அசிஸ்டண்ட் பண்ணான் அந்த படம். அவனுடைய கதை அது சுறான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு கூட அப்போ கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்புறம் தான் இந்த ராணா பீரியடில் கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிடாம இல்லை, கூப்பிட்டாங்க. பட்டு அது அப்படியும் சொல்ல முடியாது, வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தோட என்னுடைய 2 படமும் வெற்றி தான். 2மே சூப்பர் ஹிட்டு, வில்லன் அண்ட் வரலாறு. ஆனால் அவருடைய அமையிலையே. கரெக்ட். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அது ஏன் கூப்பிடல அப்படின்னு நம்ம கோவப்படுறதோ இல்லை நம்ம போய் கேட்குறதோ அது எனக்கு பழக்கமே இல்லை. கூப்பிடலையா விட்டுரு, கூப்பிட்டாங்களா போய் வேலை செய்ய. ஆனால் வேலை செஞ்சால் சின்சியராக வேலை செய்யணும், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். நம்ம போய் அதுக்காக போயிட்டு நம்ம அது வருத்தமும் படுறது கிடையாது, போய் அதுக்காக தொங்கிட்டு நிற்கிறதும் கிடையாது. ஊஞ்சல் சீன் வந்து ஆக்சுவலாக டிஸ்கஷனில் பேசும்போது ஆஃப்டர் அ லாங் பீரியட் மறுபடியும் வயசானது கேரக்டர் ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கணுமேன்ட்டு பேசின சீன் தான் அது. அப்போ ஊஞ்சல்ன்றதே கிடையாது அங்கே, நம்ம ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. ஒரு பொட்டி ஒன்று அங்கே இருக்கும், அவள் சேரெல்லாம் எடுத்துருவா ஆளுங்களை வச்சு, தனியாக இருக்கும் நிற்பார். அந்த பொட்டியில் உட்காரலாமா அப்படி என்ன பண்ணுறது? அது இல்லைன்னா அந்த பொட்டியை உதச்சேர்னா உள்ளேருந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிடலாம். இல்லைன்னா தன் மேலே இருக்க துண்டை வந்து அப்படி சைடில் போட்டார்னா அங்கே ஒரு அந்த ரூமுக்குள்ளே ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் அப்படி பிடிச்சிக்கிட்டாருன்னா அந்த சேர் சுழண்டிகிட்டே வந்து நிற்கும். அப்போ அந்த சேரில் உட்காரலாம். இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி தான் பேசிட்டு செட்டுக்கு போனது. ஆனால் அந்த வீட்டில் இந்த ஈகா தேட்டர்லேருந்து போய் ரைட் சைடில் திரும்பினோன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் ரம்யா கிருஷ்ணன் வீடாக எடுத்தோம். அந்த வீட்டில் அது ஷூட்டிங் பண்ண போகும்போது தான் அந்த ஊஞ்சல் இருந்தது. ஃபுல்லாக சோஃபா செட்லாம் இருந்தது, ஊஞ்சல் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது அந்த சீனை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். நாளைக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு சேர் அப்படி கைத்து சிட்டிக்கு போட்டோன்னா கொண்டாந்து வைக்கிற மாதிரி அந்த ரூமில் ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒரு 2 பேர் வச்சுக்கோங்க ஒரு சேரோட. எல்லாத்தையும் எடுத்துருங்க, இந்த ஊஞ்சில கைட்டிடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி யோசிச்சேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டேன். இந்த ஊஞ்சல் வந்து இங்கே ஏதாவது சொறி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மேலே இல்லை பண்ணலாம் சார் அப்படி. இன்னும் ஒன்றுமே இல்லையே. இல்லை சார், நான் ஒரு மேலே ஒரு ராடு கொடுத்துட்டு அதில் வச்சிடுறேன் சார் அப்படி. ஆனால் இழுத்தா வரணும் ஊஞ்சல் அப்படின்னு. ஓகே சார், ரெடி சார்ன்னு. இப்போவே வேலை ஆரம்பின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு மாடியில் போய் ரம்யா கிருஷ்ணன் சீன் எடுத்துகிட்டு இருக்கேன். அன்றைக்கி ரஜினி சார் இல்லை, மறுநாள் தான் ரஜினி சாரோட சீனு. ஸோ மறுநாள் அது நான் வந்தவுடனே அது இழுத்து பார்த்தா வரலையோ, ஒரு இழுத்தா வரணும், அந்த மாதிரி ஊஞ்சல் சங்குன்னு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 10 ஒன்று போட்டு அப்படி இழுத்தா வந்துச்சு. ஓகே இதான் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ண டைனமிக் சீன் அது வந்து அது வந்தது காரணம் அந்த ஊஞ்சல் தான் முக்கியம் தான். அப்படி சும்மா அவர் பார்க்காம அப்படி மேலே போடுவார், அப்படி இழுப்பார். அவருடைய ஸ்டைலில் அது வந்து நிற்கும். அப்படி அந்த ஹை ஸ்பீடில் இருந்து கால் மேலே கால் போட்டேன். கன்னடா ஆர்டிஸ்ட் ராஜ்குமார் அவர் வீட்டில் படம் பார்த்துட்ருக்காராம். அவர் தனியாக வீட்டில் படம் பார்த்துருக்காரு. அவங்க வீட்டில் ஸ்க்ரீனில் படம் போட்டு பார்க்க சொல்லி அவர் வீட்டில் இருக்கும்போது எழுந்து நின்று கை தட்டிட்டாராம். சூப்பர். ரஜினி சார் சொன்னார். முதல்ல அந்த சீனா சொல்லும்போது அந்த பொட்டியிலேருந்து இழுத்து அப்படி தான் சொன்னேன். எடுக்கும்போது இப்படி எடுக்க போகிறேன் சார்னா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, பொட்டியை விட இது பெட்டர் அப்படின்னாரு. ஆனால் ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா அப்படி அந்த அந்த கோர்வையாக பார்த்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சேலத்துலேருந்து பூபாலான்னு பேசுகிறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரை கும்பிட போனீங்க? நாங்கள் குறுக்க வந்துட்டோம். உங்களை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் சார். இந்த கதை திருட்டலை பற்றிலாம் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க?
அது திருடுறவங்கள பார்த்து கேட்கணும். மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி படம் நிறைய பண்ணது நான் தான். திருடுறாங்கன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம் முடியும். ஏன்னா இப்போ வந்தது ஒரு படம், நம்ம விஜய் சேதுபதி படம். அதே இன்ஸ்பிரேஷனில் ஒருத்தர் கதையை என்கிட்ட சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து, மகாராஜா அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் அதே அதே அந்த அந்த கிளைமேக்ஸ் வில்லன் வந்து தம் பொண்ணு அந்த மாதிரி வேற ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க, கெடுத்திருப்பாங்க. அது தம் பொண்ணுன்னு தெரியாமே அதில் இன்வால்வ் ஆகிருப்பான் அவங்க அப்பா. அதில் சார்லிக்கு அந்த கேரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதெல்லாம் என்கிட்ட அட்வான்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஷூட்டிங் ஒரு ஷெட்யூலே ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு ஷெட்யூல் ஆரம்பித்து மழை வந்ததுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு போனாங்க. அப்போ மகாராஜா வந்துச்சு. பையன் பார்த்துட்டு, சார் எங்கள் கிளைமேக்ஸ் வந்துடுச்சு சார் அப்படி. இது வந்து எப்படி திருட்டுன்னு சொல்ல முடியும்? நான் மகாராஜா உடனே பார்த்தா அது வந்து திருடு மாதிரி இல்லை, அது வந்து இவர் சொன்ன கதையில் அந்த எண்டு தான். அது ஸ்க்ரீன் பிளே வேறு, ஸ்க்ரீன் பிளே தான் டிஃப்ரென்ஸு. பட் அந்த பேஸ் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா அதே நாங்கள் காப்பி அடித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் பண்ண அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டேன். இது வந்து திருட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இன்ஸ்பிரேஷன். அது வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம், அவரும் பார்த்துருக்கலாம், இவரும் பார்த்துருக்கலாம், ரெண்டு பேருக்கு ஒரே தாட்ஸ் வந்துருக்கலாம், இல்லை ஏதோ பேப்பர் படிச்சிருக்கலாம், இது பண்ணலாம். பட் சிலது அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்துகிட்டு போகணும். திருடுறதுன்னு தான் அப்பட்டமாக மொத்தமாக அப்படியே எடுத்து காப்பி பண்ணது தான் திருட்டு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்ஸா வந்து நான் வந்து தெலுங்கில் ரைட்ஸ் கொடுக்கல, நான் பிரமிட் நடராஜன் சார் படம். அப்போ நான் ஒரு நாள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஒரு கதை ஒன்று சரியா இல்லை, திடீர்னு மாற்றணும், பிஸ்ஸா பண்ணலாமே சார், நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு பாலகிருஷ்ணன். அதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற வேறு ப்ரொடியூசர் வந்து, சார் இந்த படம் ஏற்கனவே தெலுங்கில் வந்துடுச்சு சார். எப்போ எங்ககிட்ட ரைட்ஸே வாங்கலை சார், அப்படியே எடுத்துருக்காங்க. ரைட்ஸே வாங்காமல் அப்படியே எடுத்து படம் ரிலீஸ் ஆகி அப்போயே ஓடிடுச்சு சார். உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துலேயே எடுத்துட்டாங்க. அது எங்களுக்கே தெரியல, இப்போ தெரியுது 20 வருஷம் கழிச்சு. சரி, பிஸ்ஸா 2ன்னு ஒரு கதை வச்சுருக்கேன், இப்போ அது பண்ண போகிறேன். ஸோ இப்போ நாட்டாமை, சேரன் பாண்டியன், இந்த மாதிரி கதைகள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அந்த, ஏன்னா அந்த கிராமத்துலேருந்து அங்கேருந்து வந்த அந்த இது, அதான் இப்போ நிறைய படங்கள் எனக்கு கூட இன்ஸ்பிரேஷன் தான். நான் திருடணுன்னு சொல்ல முடியாது. இப்போ மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் தான் அபய் சண்முகி. ஆமாம், அது எப்படி திருடணுன்னு சொல்ல முடியும்? மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரில் ஒரு லைன் தான், அதில் அந்த லைன் மட்டும் தான் இருக்கும். அந்த லைன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் நான் திருடுறதா இருந்தால் அந்த மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரில் ஒரு ஜெமினி கணேசன் கேரக்டர் இல்லை, மணிவண்ணன் கேரக்டர் இல்லை, டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லை, நாகேஷ் சார் கேரக்டர் இல்லை, நாசர் கேரக்டர் இல்லை. எப்படி மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் இது எப்படி அது அபய் சண்முகி இதெல்லாம் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் இவங்கெல்லாம்? அப்போ எவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயில் மாறி இருக்குது, அந்த லைன் மட்டும் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது திருடுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனில் வேறு மாற்றி எடுப்பாங்க. அப்படியே அப்பட்டமாக எடுத்தால்தான் திருட்டு. அந்த மாதிரி யாரும் எடுத்து இது வரைக்கும் எந்த கேஸுமே திருட்டிட்டாங்கன்றதுக்கு ஜெயிச்சதே கிடையாது. நம்ம யூனியன் மூலியமாக பார்த்து, சார் இந்த கதை அந்த கதை ஒரே மாதிரி இருக்குது, அவனுக்கு ஏதோ பாவம் அவன் கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கான், படமும் எடுக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு ஏதோ காசு கொடுங்க, நீங்கள் சம்பாரிச்சிருக்குருந்தா நீங்கள் உங்களுக்கு லாஸாக இருந்தால் கொடுக்க வேண்டாம், நீங்கள் சம்பாரிச்சிருந்தா அவருக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு காம்பன்சேஷன் தான் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு தானே தவிர அது கூட யூனியன் தான் பண்ண முடியும். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. இல்லை சார், மேக்சிமம் உங்கள் படங்களில் வந்து எல்லாம் அசிஸ்டண்ட்டுங்க கிட்ட தான் கதை வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 10% தான் நீங்கள் சொந்த கதை பண்ணியிருக்கீங்க. இல்லை, நான் சொந்த கதை ஒரு படம் தான் எல்லாமே வந்து. ஆனால் ஸ்க்ரீன் பிளே நான் தான் பண்ணுவேன். அவுட்லைன்னு பண்ணால் வெளியே அவுட்லைன் மட்டும் வாங்கிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது. அது உங்களுக்கு சினிமாக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ளேக்கும் ஸ்டோரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். தேங்க்யூ சார். இன்றைக்கி சினிமாவை வேறு மாதிரி ஆயிடுச்சு. முன்ன மாதிரி கதை சொல்லி ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு போகிற முடியாத சூழ்நிலையே இல்லையே. இல்லை, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் இதில் வந்தவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆகிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் தான் இன்றைக்கி வந்து இது மாதிரி. இன்றைக்கி பல இளம் இயக்குனர் பந்தியில் நீங்கள் பணியாற்றுறீங்க. எப்படி இருக்குது அந்த அனுபவம்? ஒரு டைரக்டர் ஒரு மாதிரின்னு தெரியும், அப்போவே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் இருக்கும். அந்த ஸ்கூலில் வந்து முன்னாடி வந்து இப்போ நான் படித்த இப்போ ஒரு 10-12 டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஒரு ரைட் லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு சீன் இருக்குது அப்படின்னா இந்த சீனில் வந்து இந்த ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோன்னா இந்த லொக்கேஷனை காமிக்கணும் ஒரு ஷாட்டில். அப்புறம் ஒரு காஸ்டியூம்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கோன்னா அந்த காஸ்டியூம்ஸை காமிக்கணும். இந்த டாப் ஆங்கிளுக்குன்னு சில ஷார்ட்ஸ் வச்சிடணும். சில டைலாக்ஸ் வந்து முக்கியமான டைலாக்ஸ் இருக்கும், அந்த டைலாக் க்ளோஸ்அப்பில் தான் சொல்லணும்னு இப்படி நாங்கள் மைண்டில் வச்சுப்போம். இப்போ அப்படி இல்லை, எல்லா ஆங்கிள்லையுமே ஃபுல் சீனும் எடுக்கிறாங்க. ஸோ இது டைம் தான் வேஸ்ட்டு. முன்னாடி ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் அப்படியெல்லாம் பிரிச்சிருந்தோம். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு 40 டைலாக் இருக்குன்னா அந்த 40 டைலாக்கு 40 ஒரு தடவை தான் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி 40 தடவை 40 ஆங்கிள்லேயும் சொல்லணும். ஸோ அது என்னென்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அது ஒரே மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. ஒரு எமோஷனலாக சீனான்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் இப்போ முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன், இப்படி உட்காந்து பேசியிருக்கேன், இப்படி கை வச்சு பேசியிருக்கேன், டம்ளர் அடிச்சிருக்கேன். எந்த டைலாக்ல எது எடுத்துன்றது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை திட்டி பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கூட எவ்வளோ போவோம் முன்னாடி. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எப்படி சொல்ல முடியும்? சரி ஓகே, அடுத்த டைலாக் எங்கே கை வச்சுருந்தான், இப்போ நான் என் கை எங்கே இருக்குது, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு டைலாக் இப்போ ஒயிடில் எடுத்துட்டேன் அப்படின்னா உடனே ஒரு க்ளோஸ்அப்பு இல்லைன்னா ஒரு கம்பைன் ஷாட்டு, ஒரு டைட் சஜஷன் இப்படி போயிட்டு அது எப்படி எடுத்தால் கண்டினியூட்டி மிஸ்டேக் தெரியாதோ அப்படி எடுப்பேன் நான். அது அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் வச்சு பண்ணுறது. இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஆங்கிள்லையும் எல்லா சைட்லேயும் எது நல்லா இருக்குன்றத வந்து எடுத்து முடிச்சு எடிட்டிங் டேபிளில் தான் டிசைட் பண்ணுறாங்க. நாட்டாமை நீங்கள் சொன்னதுனால பார்த்திபன் நம்முடைய பேட்டி ஒன்றில் சொல்லும்போது சொன்னார், என்ன தான் ரவிக்குமார் கேட்டார் அந்த படத்துக்கு. அவரை மட்டுமா எத்தனையோ பேர், சத்யராஜ் சார் ஈரோடு சௌந்தர் அனுப்பிச்சிங்க நீங்கள். இப்போ நீங்கள் டைரக்டராக இருக்கிறது வந்து எப்போவாது நடிகராக போகும்போது ஃபீல் பண்ணுங்களா? இல்லை, நான் ஃபீல் பண்ணிக்கிறதோட சொல்ல மாட்டேன். இல்லை, ஆனால் சில பேர் கேட்டிருக்கேன், எப்பா நான் வந்து இந்த பக்கம் எடுத்தீங்க அந்த பக்கம் எடுத்தீங்க, இங்கேருந்து எடுக்கிறீங்க, மறுபடியும் டைட் எடுக்கிறீங்க, டாப் ஆங்கிள் எடுக்கிறீங்க, ஓகே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.